அனுசரணை வழங்குவோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் காலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதாள உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அறிவிப்பு. நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவிப்பு. பயங்கரவாத முறியடிப்புக்கான சட்டத்தை அறிமுகம் செய்ய அமைச்சரவை அங்கீகாரம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் போராட்டம். மன்னார் தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான 4 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில். அம்பாறை அலிக்கம்பை கிராமத்தில் 5 பயனாளிகளுக்கு வீடுகள் கையளிப்பு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கு பனாமா மற்றும் கோஸ்டாரிகா நாடுகளுடன் அமெரிக்கா ஒப்பந்தம். தொடர்வது முதன்மை செய்திகள். அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். பாதாள உலகத்தை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக உள்ள உத்தியோகபூர்வ நிறுவனங்களில் சில நபர்கள் வரையில் பாதாள உலகத்தின் செயல்பாடுகள் விரிவடைந்திருப்பது விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும், எதிர்காலத்தில் நிச்சயமாக பாதாள உலகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர சகல நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சு சார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் ஜனாதிபதியின் தலைமையில் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு கூறினார். நீதிமன்ற வளாகங்களில் பாதுகாப்பு தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்திருந்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹரிசன நாணயக்கார இது தொடர்பில் முன்மொழிவு ஒன்று தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும், எதிர்காலத்தில் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் சோதனையிடுவதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவ முகாம்களுடன் கூடிய காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பில் இங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி நாடு முழுவதிலும் முப்படையினரின் பாவனையில் உள்ள காணிகள் தொடர்பில் மீண்டும் மதிப்பாய்வு மேற்கொண்டு காணிகளை விடுவிப்பது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இங்கு பதிலளித்தார். இராணுவத்தினரால் நிர்வகிக்கப்படும் சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் வணிகங்களை சுற்றுலாத்துறையில் மேலும் வினைத்திறன் மிக்க முதலீடுகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு வினவினர். இதற்கமைய எதிர்காலத்தில் இது தொடர்பில் ஆய்வு நடத்தி பொருளாதார நன்மைகளுக்காக அவற்றை பயன்படுத்துவது குறித்து தீர்மானிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வடமாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு ஸ்தலங்களை அடிப்படையாக கொண்டு இன மற்றும் மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். மதவாதம் மற்றும் இனவாதம் என்பன அரசியலில் இருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். இந்த பகுதியில் உள்ள மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய இந்த சகல பிரச்சனைகளுக்கும் தீர்க்கப்பட வேண்டும் என்றும், குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் போன்றவர்கள் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாக்குவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே இதுபோன்று குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மற்றும் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்படாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அத்துடன் தேசிய அடர்த்த குழுவை ஸ்தாபிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இதற்கான நடவடிக்கையை விரைவில் பூர்த்தி செய்யுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார்.
இந்த கூட்டத்தில் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர, அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த, முப்படை தளபதிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் அதிகாரிகள், நாடாளுமன்ற பதவி அணி தலைமை அதிகாரியும் பிரதி செயலாளர் நாயகமுமான சமிந்த குலரத்ன உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் இன்று முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். கொழும்பு நீதிமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு சில மணித்தியாலங்களில் சந்தேக நபரை கைது செய்ய முடிந்தது. மஹரகமவை வசிப்பிடமாக கொண்ட சமிந்து தில்ஷான் பியூமாங்கு கதனாராய்ச்சி என்பவர் பாலாவியில் நேற்று மாலை 4:30 மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் கடந்த வாரங்களில் இடம்பெற்ற பல்வேறு கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த சந்தேக நபர் பயணித்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சந்தேகத்துக்கிடமான பெண் ஒருவர் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. தேசிய பாதுகாப்புக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இடையூறும் ஏற்படவில்லை. ஆங்காங்கே பாதாள குழுவினருக்கிடையில் அல்லது திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கிடையில் தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன. இவை நீண்ட காலமாக தொடர்கின்றன. நாட்டின் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை நாம் நம்பிக்கையுடன் உறுதிப்படுத்துகிறோம். நீதிபதிகளின் அல்லது நீதித்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். அவ்வாறு பாதுகாப்பு குறைக்கப்படவில்லை. நாட்டு மக்கள், பிரபுக்கள், நீதித்துறை சார்ந்தோர் மற்றும் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அச்சுறுத்தல் மதிப்பீடு ஒன்றை செய்து வருகிறோம். அதற்கமைய தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும். ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். විනිසුරුවන්නා සම්බන්ධ අධිකරණ නිලධාරීන්ගේ ආරක්ෂාව අඩු කරලා තියෙනවයි කියලා ඉවත් කරලා තියෙනවා කියලා කිසිදු ඉවත් කිරීමක් හෝ අඩු කිරීමක් සිද්ධ වෙලාට අධිකරණ කොට්ටාසේ ඒ අයට ඒ ආකාරයෙන්ම ආරක්ෂාව සපයලා තියෙනවා. நாட்டினதும் மக்களினதும் நீதிபதிகளினதும் ஊடகவியலாளர்களினதும் மக்கள் பிரதிநிதிகளினதும் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நீதிமன்ற வளாகத்தினுள் நடந்த கொலை நீதிமன்றத்தை மட்டுமின்றி ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது. இது மிகவும் முக்கியமானதொரு விடயமாகும். நீதித்துறையில் பெரும் பணிகளை ஆற்றி வரும் நீதிபதிகளுக்கு குறிப்பிட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டாலும் அண்மைய காலங்களில் அவர்களின் பாதுகாப்பை நீக்குவதாக அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். சிவில் குடிமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் கூட இன்று பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விடயங்களை அறிக்கையிடும் ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஊடகவியலாளரான சம்முதிகவுக்கும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த பாதுகாப்பு அவரிடமிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். විනිසුරුවන් විනිශ්චයකාරවරින් තුමන්ලා සහ තුමියන්ලාට ලබා දී තිබෙනවා යම් ආරක්ෂාවක්. හැබැයි පහුගිය කාලේ நீதிமன்ற வளாகத்தினுள் நடந்த கொலை நீதிமன்றத்தை மட்டுமன்றி ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது. இது மிகவும் முக்கியமானதொரு விடயமாகும். நீதித்துறையில் பெரும் பணிகளை ஆற்றி வரும் நீதிபதிகளுக்கு குறிப்பிட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டாலும் அண்மைய காலங்களில் அவர்களின் பாதுகாப்பை நீக்குவதாக அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார்.
சிவில் குடிமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் கூட இன்று பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விடயங்களை அறிக்கையிடும் ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளன. ஊடகவியலாளரான சம்மோதிதவுக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த பாதுகாப்பு அவரிடமிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். எனவே மக்களினதும் ஊடகத்துறையில் பணியாற்றுபவர்களினதும் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். நீதவான் நீதிமன்றத்தினுள் நடந்த இந்த சம்பவம் குறித்து விசேட விசாரணையை நடத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவ்வாறே மக்கள் பிரதிநிதிகளினது பாதுகாப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். இதுபோன்ற கொலை சம்பவங்கள் மூலம் நீதித்துறை கட்டமைப்பு பலவீனப்பட்டு முழு சமூகமே சீரழிந்து போகும். எனவே நீதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். ලිඛිතව දැනුම් දීලා තිබෙනවා ඒ අදාළ අධිකරණ පද්ධතියේ විනිශ්චයකාරවරුන්ට ඒ අයගේ ආරක්ෂාව கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தினுள் நேற்று பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணேமுல சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இருவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தினுள் நேற்று பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணேமுல சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இருவரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்துள்ளனர். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தினுள் சட்டத்தரணி வேடத்தில் சென்று கணேமுல்ல சஞ்சீவ மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பிரதான சந்தேக நபர் தப்பிச் செல்வதற்கு உதவி செய்த வேன் சாரதியும் இவ்வாறு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பயங்கரவாத முறியடிப்புக்கான சட்டத்தை அறிமுகம் செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பயங்கரவாத முறியடிப்புக்கான விரிவான சட்டத்தை அறிமுகம் செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் சமாதானம் தொடர்பில் குறித்த காலத்தில் நிலவிய அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுப்பதற்காக 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் 2022ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற ரீதியில் குறித்த சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பான விரிவான சட்டத்தை பிரகடனப்படுத்துவதற்காக இடைக்கால நடவடிக்கை பின்பற்றப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் சமாதானம் தொடர்பில் குறித்த காலத்தில் நிலவிய அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுப்பதற்காக 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் 2022ஆம் 12ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் திருத்த சட்டம் என்ற ரீதியில் குறித்த சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பான விரிவான சட்டத்தை பிரகடனப்படுத்துவதற்கான இடைக்கால நடவடிக்கை பின்பற்றப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பயங்கரவாதத்தை முறியடித்தல் தொடர்பான சட்டவரைவு தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் மேற்குறித்த சட்டவரைவு உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய மேற்குறித்த சட்டவரைவில் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்களை இனங்கண்டு குறித்த திருத்தங்களை உள்ளடக்கி சட்டவரைஞரால் திருத்த சட்டவரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள இறுதி வரைவு தொடர்பாக மேலும் விடயங்களை ஆய்வு செய்து மேற்குறித்த சட்டவரைவை மேலும் மேம்படுத்துவதற்காக பொருத்தமான யோசனைகளை சமர்ப்பிப்பதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரச குலரத்னவினது தலைமையிலான குழுவை நியமிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. திருகோணமலை சம்பூரில் 50 மெகாவாட் மற்றும் 70 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2 அரசுகளுக்கிடையில் மேற்கொள்ளப்படும் திட்டமாக இலங்கை மின்சார சபை மற்றும் இந்திய தேசிய அனல் மின்சார கூட்டுத்தாபனத்தின் கூட்டு தொழில் முயற்சி கம்பெனியால் நிர்மாணித்தல், உரிமை வகித்தல் மற்றும் அமுல்படுத்துதல் அடிப்படையில் திருகோணமலை சம்பூரில் 50 மெகாவோல்ட் கட்டம் 1 மற்றும் 70 மெகாவோல்ட் கட்டம் 2 சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவுவதற்காக இலங்கை அரசு
அரசு மற்றும் இந்திய அரசு ஆகியவற்றுக்கிடையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. திருகோணமலை சம்பூரில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலக்கரி மின் உற்பத்தி நிலைய திட்டத்தை அமல்படுத்துவதற்காக இலங்கை மின்சார சபை மற்றும் இந்தியாவின் தேசிய அனல் மின்சார கூட்டுத்தாபனம் ஆகியவற்றால் கூட்டு தொழில் முயற்சி கம்பெனியாக நிறுவப்பட்ட ட்ரிங்கோமெலே பவர் கம்பெனி லிமிடெட் மூலம் உத்தேச 50 மெகாவால்ட் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய உத்தேச திட்டத்தை அமல்படுத்துவதற்காக பலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்திற்கான விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் விதந்துரையை அமல்படுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்திற்கான விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அலுவலர் குழுவின் 2வது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போதே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார். அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்துக்கான விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அலுவலர் குழுவின் 2வது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கை மூலம் 11 அமைச்சுக்களின் கீழுள்ள நிறுவனங்கள் மற்றும் 5 மாகாண சபைகளில் நிலவும் 4987 வெற்றிடங்களில் 2003 வெற்றிடங்களுக்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விதந்துரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மேற்குறித்த விதந்துரையை அமல்படுத்துவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் போராட்டத்தை ஆரம்பித்து இன்றுடன் 8 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் போராட்டத்தை ஆரம்பித்து இன்றுடன் 8 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்து கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் ஆலயம் ஒன்றில் நோக்கி தீச்சட்டி ஏந்தியவாறு பேரணியாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதில் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கலந்து கொண்டனர். 2922 நாட்கள் கண்ணீரில் கழிந்தன. நீதிக்காக இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டும் என உறவுகள் தமது சோகத்தை வெளிப்படுத்தினர். 2017 பிப்ரவரி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 8 வருடமாக, அதாவது இன்றுடன் 2920 நாட்களை கடந்து தொடர்கின்றது. 2009 மே 18 முள்ளிவாய்க்காலில் போர் மௌனிக்கப்பட்ட 16 ஆண்டுகள் ஆகின்றன. இன்றும் இனப்படுகொலை தொடர்ந்த வண்ணம் உள்ளன. ஆனால் இலங்கை ஜனாதிபதிகளும் ஆட்சியாளர்களும் மாறினாலும் தொடர்ந்தும் இனப்படுகொலைக்கான நீதி, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி நேரடியாக படையினர்களிடம் சாட்சியங்களுடனும் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தொடர்பான நீதி வரை இன்று வரை கிடைக்கவில்லை. எமது மக்கள் தேசிய மக்கள் சக்தி மூலம் தற்போது புதிய ஜனாதிபதியாக கடந்த 2024 ஆண்டு செப்டம்பர் பதவியேற்ற அனுரகுமார திசாநாயக்கா 2024 நவம்பர் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து 3 மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்தவொரு நல்லெண்ணத்தும் அவர்களின் செயலில் தென்படவில்லை. மாறாக புலனாய்வாளர்களை ஏவிவிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் தாய்மாரை கண்காணிப்பதுடன் அவர்களை சுதந்திரமாக தமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கேட்டும் நடத்தும் கவனஈர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொள்ள விடாமல் நீதிமன்ற தடை உத்தரவுகளை கொடுத்து ஜனநாயக வழி போராட்டத்தை அடக்கி ஒடுக்கி தடுக்கும் அடவாடி செயல்களை தொடர்ந்த வண்ணம் உள்ளனர். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. ஜனாதிபதியின் பெயர்கள் மாறியுள்ளன, செயல்கள் மாறவில்லை. இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் 8 வருட போராட்டங்கள் முடிவுற்று 9வது ஆண்டை இன்று எட்டி நிற்கின்றது. 2009 ஆண்டு யுத்தம் மௌனித்த பின்னரும் நாங்கள் இந்த போராட்டங்களை வடக்கு கிழக்கில் சிறு சிறு குழுக்களாக தொடங்கிய போராட்டம் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் கடும் உச்ச போராட்டமாக தாங்கி நின்று 9 வருடமாகின்றது. இன்று இலங்கை அரசிடம் பலமுறை எங்களது பிரச்சனைகளை ஒவ்வொரு ஜனாதிபதிகள் மாறி மாறி வரும்போதும் அவர்களிடம் கேட்டு நாங்கள் இன்று சர்வதேசத்தை எட்டி நிற்கின்றோம். நேற்று பெய்த மழைக்கு இன்று முளைத்த காளான் போன்று சிறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கமடியாக இந்த காணாமலாக்கப்பட்ட
தேவையில்லை. நாம் இழப்பீடு கேட்பதென்றால் நாங்கள் போராட தேவையில்லை. நாங்கள் வேண்டிக் கொண்டு நமது வீட்டில் இருந்திருப்போம். நமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கேட்பதற்காகவே போராடுகின்றோம். நீங்கள் போயிருந்து பாராளுமன்றத்திலே அவர்களுக்கான இழப்பீடு கொடுத்தால் அவர்களுக்கான நீதி கிடைக்கும் என்று கதைக்காதீர்கள். இவர்களுக்கு உண்மையை கண்டறிவதற்காக நீங்கள் குரல் கொடுங்கள். நீங்கள் குரல் கொடுத்தால் மட்டும் பாராளுமன்றத்திலே இந்த சர்வதேசம் எடுத்துக்கொள்ளும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பெண்களை பாருங்கள், இன்றையாவது நீங்கள் உணருங்கள். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் 2 பிள்ளைகள் அறிந்து காணாமலாக்கப்பட்டு தொலைத்து வீதியாக தேடிக்கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே தேடினோம், இலங்கையின் அதிபரிடம் தேடினோம், நமது உறவுகளை சர்வதேசத்திடம் தேடினோம், சர்வதேச நிறுவனங்களிடம் தேடினோம். எதற்கும் பதில் கிடைக்கவில்லை. 8 ஆண்டுகளாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே 100க்கும் மேற்பட்ட எங்களோடு இணைந்து போராடுகளை இழந்திருக்கின்றோம். மன்னார் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட 4 இந்திய மீனவர்கள் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மன்னார் கடற்பரப்புக்குள் நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 4 இந்திய மீனவர்களை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிவான் இன்று உத்தரவிட்டார். தமிழ்நாடு ராமேஸ்வரம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்கள் இன்று அதிகாலை தலைமன்னார் கடற்பரப்பில் ஒரு படகுடன் கைது செய்யப்பட்டனர். 4 இந்திய மீனவர்களும் விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை அடுத்து மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதிவான் குறித்த 4 மீனவர்களையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 6 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி இன்று இந்திய மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் 2 படகையும் அதிலிருந்த 6 மீனவர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மயிலட்டிக்கு அழைத்து வந்து விசாரணைகளுக்கு பின்னர் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு வட்டுவாகல் நந்திக்கடல் களத்தில் அனுமதியற்ற முறையில் தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 4 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அனுமதியற்ற படகு வலைகள் கூட்டு வலைகளை பயன்படுத்தி தொடர்ச்சியாக தொழிலில் ஈடுபட்டதை தொடர்ந்து 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 சிறுவர்கள் என்பதால் இருவரையும் பிணையில் விடுவித்த நீதிவான் ஏனைய 4 பேரையும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் ஒத்துழைப்புடன் முல்லைத்தீவு மாவட்ட தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கமும் வட்டுவாகல் கடற்தொழில் கூட்டுறவு சங்கத்தினரும் செல்வபுரம் கடற்தொழில் கூட்டுறவு சங்கத்தினரும் கடற்படையினரும் இணைந்து சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இந்த கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி முகமாலை பகுதியில் வியாபார நிலையம் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி முகமாலை வடக்கு ஏமையின் வீதியோரமாக உள்ள வியாபார நிலையம் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த கடை மீது இனம் தெரியாத நபர்களால் நேற்று நள்ளிரவு வேளை பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த கடையின் மீது இதற்கு முன்னர் கழிவு ஓயில் வீசப்பட்டதுடன் கடையின் சொத்துக்கள் அடித்து உடைக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பளை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட ரணகுரு சேவா அதிகார சபையின் நடமாடும் சேவை இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட ரணகுரு சேவா அதிகார சபையின் நடமாடும் சேவை மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் ரணகுரு சேவா அதிகார சபையின் பணிப்பாளர் பிரிகேடியர் KPP கருணாநாயக தலைமையில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் பங்கு பெற்றதுடன் இன்று இடம்பெற்றது. நாட்டின் ஐக்கியத்தை பாதுகாப்பதற்காக உயிர்நீத்த முப்படை வீரர்கள், காணாமல் போன மற்றும் அங்கவீனமுற்ற படை வீரர்களது குடும்ப அங்கத்தவர்களின் நிர்வாக தேவையினை இலகுபடுத்தும் முகமாக ரணகுரு சேவா அதிகார சபையினால் நடமாடும் சேவை நடத்தப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் முப்படை வீரர்கள், அங்கவீனமுற்ற வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் நிர்வாக சேவைகளை அவர்களின் இடத்திற்கே சென்று அவர்களுடைய தேவைகள், பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன.
இதன்போது வீரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவு பிரச்சினைகள் மற்றும் அங்கவீனமுற்றவர்களுக்கான உபகரணங்கள், வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துவதற்காக தனிநபர் கடன் வசதி, வியாபார கடன், தொழில் முயற்சி கடன், பிள்ளைகளுக்கான புலமை பரிசில்கள், வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பான சேவைகளும் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான ரணவீர சேவா அதிகார சபையின் நிர்வாக தெரிவும் இடம்பெற்றது. நிகழ்வின் போது ரணவீர சேவா அதிகார சபையின் உதவி பணிப்பாளர்களான துஷார ஜாசிங்க, பார்க்கய கமகே, ராணுவ இணைப்பாளர் முகமது ருஸ்தீன், உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவன், மாவட்ட செயலக ரணவீர சேவா அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் தாட்சாயினி தனுசன் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் அம்பாறை அலிகம்பை கிராமத்தில் 5 பயனாளிகளுக்கு வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட்டன. அரசாங்கம் வீடற்றவர்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் பணியை தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றது. இதற்கு அமைவாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் நிதியில் அம்பாறை ஆலையடி பொம்பு பிரதேச செயலாளர் பிரிவின் அலிகம்பை கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 5 வீடுகள் இன்று பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. மேல்குடியேற்ற அமைச்சின் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 10 லட்சம் பெறுமதியில் 5 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. ஆலியடி பூம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வீடுகளை கையளித்ததுடன் நிகழ்வில் அருகம்பே தேவாலயத்தின் பங்கு தந்தை அருட்தந்தை எஸ் ஜெகநாதன் மற்றும் அருட் சகோதரன் அஜந்தன் குலாஸ், கிராம உத்தியோகத்தர் நிதர்சன், அபிவிருத்தி உத்தியோகத்தர் வினோ, சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் விஜயபாலா உள்ளிட்ட கிராம தலைவர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வீட்டு உரிமையாளர்களிடம் இறுதி நிதி பெறுவதற்கான உத்தரவு பத்திரங்கள் கையளிக்கப்பட்டன. ஹட்டன் லெதண்டி தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் லெதண்டி தோட்ட மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். ஹட்டன் லெதண்டி தோட்ட பணியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை மக்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த போது நபர் ஒருவர் அந்த வேலை திட்டத்திற்கு இடையூறு விளைவித்தார். மேலும் அங்கு இருந்த சிறுவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியமை உள்ளிட்ட விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தோட்ட மக்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இதேவேளை இந்த மக்கள் கருப்பு கொடியினை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு ஹட்டன் போலீசார் மற்றும் தோட்ட முகாமைத்துவத்தினர் சென்று போராட்ட குழுவினருடன் கலந்துரையாடினர். இதன்போது குறித்த நபர் தொடர்ச்சியாக இதுபோன்ற இடையூறுகளை ஏற்படுத்துவதாகவும், ஆகையால் இந்த தோட்டத்தில் இது குறித்து இந்த நபரின் குடும்பத்தினரை வெளியேற்றுமாறும் கோரிக்கை ஒன்றை மக்கள் மனு ஒன்றையும் கையளித்தனர். மக்களின் கோரிக்கை சட்டத்திட்டங்களுக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்படும் என ஹட்டன் போலீசார் உறுதியளித்த நிலையில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வே.என். ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற 2025 ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் 2ஆம் மதிப்பீடு மீதான 3ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சில விஷயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். 1700 ரூபாய் நீங்கள் சம்பளம் பரிந்துரைப்பதாக சொல்லியிருக்கின்றீர்கள். இது ரணில் விக்ரமசிங்கவும் கடந்த தேர்தல் காலங்களிலே இதை சொல்லியிருந்தார். ஆனால் நடைமுறையிலே சாத்தியப்படவில்லை. அதற்கு காரணம் இந்த கம்பெனிகள் அதை கொடுக்க விடவில்லை. ஆகவே கம்பெனிகளை கொடுப்பதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா கம்பெனிக்காரர்கள் தான் இதில் அழுத்தம் செய்யணும். இது பிரைவேட் செக்டர். கவர்மெண்ட் செக்டர் நீங்கள் சொல்றதை கேட்பாங்க, ட்ரெஸரியிலிருந்து காசு கொடுப்பீங்க. ஆனால் பிரைவேட் செக்டரில் அவங்க சொல்றது தான் அவங்களோட அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. ஆகவே இந்த பிரைவேட் செக்டரில் இருக்கிற 22 கம்பெனிகளுக்கும் அரசாங்க கம்பெனிகளுக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து இந்த 1700 ரூபாய் அடிப்படை சம்பளமாவது கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே 2000 ரூபாய் சம்பளம் தருவதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஆகவே இன்று உங்களாலும் இந்த 2000 ரூபாய் கொடுக்க முடியவில்லை. அது நடைமுறையிலே இன்று பணத்திலே உள்ள சிக்கல். ஆகவே அதை நீங்கள் எதிர்காலத்திலே கொடுத்தாலும் கூட இந்த 1700 ரூபாயாவது கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பகுதியிலே விவசாய நிலங்கள் மற்றும் குளங்களை புனரமைக்க தேவை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். துறையை புனரமைக்க வேண்டிய தேவை இருக்கின்ற முக்கியமான நேரத்திலே விவசாயத்துறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பகுதியிலே விவசாய நிலங்களையும் அந்த குளங்களையும் விஸ்தீரிக்க அல்லது புனருத்தானம் செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் அந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. மற்றும் படுவான்கரை எழுவான்கரை பகுதியை, அதாவது மட்டக்களப்பு கிழக்கு மேற்கு பகுதியை இணைப்பதற்கான பாலங்கள் மிகவும் உறுதியான முறையிலே நிரந்தரமான முறையிலே கட்டியமைக்கப்பட வேண்டும். துன்புறுத்தல்களால் பாதிக்கப்படும் பெண்களுக்கான தற்காலிக பாதுகாப்பு இல்லங்களின் நிர்வாகத்தை பாதுகாப்பு இல்ல வலையமைப்பில் இணைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. துன்புறுத்தல்களால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான தற்காலிக பாதுகாப்பு இல்லங்களின் நிர்வாகத்தை பாதுகாப்பு இல்ல வலையமைப்பில் இணைப்பதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளால் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் அவர்களது பிள்ளைகளுக்கு தற்காலிக பாதுகாப்பை வழங்குதல் அரசினால் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பாகும் என கருதப்படுகிறது. அதற்கமைய பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழ் 10 மாவட்டங்களில் பாதுகாப்பு இல்லங்கள் இயக்கப்படுவதுடன் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து மேற்குறித்த இல்லங்களின் செலவுகள் மேற்கொள்ளப்படுகிறது. 2025 ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் நுவரெலியா மாவட்டத்திலும் புதிய பாதுகாப்பு இல்லம் நிறுவப்பட்டுள்ளது. மேற்குறித்த தற்காலிக பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லத்தையும் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து இயக்கும் பாதுகாப்பு இல்ல வலையமைப்பில் இணைப்பதற்காக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகளை காண அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகள் குவிந்துள்ளமை பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. மன்னார் மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பறவைகள் வருகை தருவது வழமை. மன்னார் மாவட்டமானது புலம்பெயர் பறவைகளின் பயணப்பாதையில் அமைந்துள்ளமையால் பல நாடுகளைச் சேர்ந்த பறவை இனங்கள் மன்னார் மாவட்டத்தில் பல பகுதிகளுக்கு வருகை தருவதோடு சில பறவை இனங்கள் இனப்பெருக்க செயல்பாடுகளை மேற்கொண்ட பின்னர் தங்கள் நாடுகளுக்கு செல்கின்றன. இவ்வாறான நிலையில் இம்மாதம் ஆரம்பத்தில் இருந்தே வெளிநாட்டு பறவைகளின் வரவு மன்னார் மாவட்டத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக சதுப்பு நிலங்களை அண்டிய பகுதிகளில் உள்ளூர் பறவைகளுடன் இணைந்து உணவு உண்ணும் செயல்பாடுகளில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக உள்ளது. ஆனால் மன்னார் மாவட்டத்தில் முன்னைய ஆண்டுகளில் அதிகளவான பறவைகள் வருகின்ற நிலையில் இம்முறை பறவைகளின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னரான கால பகுதியில் இவ்வாறான பறவைகளின் வருகை குறைவடைந்துள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். சுற்றுலா பயணிகள் தற்போது குறித்த பறவைகளை பார்வையிட மன்னார் பகுதிக்கு வருகை தர ஆரம்பித்துள்ளனர். கிளிநொச்சி மணியன்குளம் பகுதியில் மின்சாரம் தாக்கி முதியவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மணியன்குளம் பகுதியில் மின்சாரம் தாக்கி 86 வயதான முதியவர் உயிரிழந்துள்ளார். நெல் வயலுக்கு மின்குமிழ் இணைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நெல் அறுவடையின் பின்பு வயலுக்கு வைக்கப்பட்ட நெருப்பின் மூலம் வயர் அறந்திருக்கலாம் எனவும் அதில் குறித்த முதியவர் சிக்கியிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் அக்கராயன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் முல்லைத்தீவில் உள்ள பாடசாலைகள் சிலவற்றுக்கு கள விஜயம் மேற்கொண்டனர். இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவில் உள்ள பாடசாலைகள் சிலவற்றுக்கு நேற்று கள விஜயம் மேற்கொண்டனர். பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயும் முகமாக இந்த கள விஜயம் அமைந்திருந்தது.
அந்த வகையில் முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரி, வற்றாப்பளை மகா வித்தியாலயம், தண்ணீரூற்று முஸ்லிம் மகா வித்தியாலயம், புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி உள்ளிட்ட பாடசாலைகளுக்கு குறித்த குழு விஜயத்தை முன்னெடுத்திருந்தது. எங்களுக்கு தெரியும் தற்போது வரவு செலவு திட்டத்தில் விசேஷமாக அரச ஊழியர்கள் 30,000 பேர் எடுக்கிறேன்ட்டும் அதுக்கு 10,000 மில்லியன் ஒதுக்கிறேன்ட்டு வரவு செலவு திட்ட உரையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக சொன்னது. ஆனாலும் எங்களுக்கு தெரியும் முல்லைத்தீவில் எடுத்துக்கொண்டா ஆசிரியர் பற்றாக்குறை எவ்வளவு இருக்குதுன்னு சொன்னா, முல்லைத்தீவில் இருக்கிற முதலாவது இருக்கிற தேசிய பாடசாலை வித்யானந்த வித்யாலயத்தை கூட நாங்கள் எடுத்துக்கொண்டா அந்த பாடசாலையில் 63 ஆசிரியர் தான் இருக்கிறாங்க, 91 பேர் இருக்கணும். அப்ப இப்படி ஒரு ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குள்ள எப்படி பாடசாலைகளை கொண்டு போறது? அப்ப அதுகளுக்கு இப்ப இந்த நியமனம் ஆசிரியர் சேவையில் மட்டும் இருக்குது 30,000க்கு மேல வெற்றிடங்கள். ஆசிரியர் சேவையில் இந்த வெற்றிடங்களை நிரப்பாம மாணவர்கள் எப்படி அந்த கற்பித்தல் செய்யறது? ஆசிரியர்கள் சேவைக்கு எடுக்காதனால இந்த கஷ்ட பிரதேசங்கள்ல வேலை செய்யற ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் கூட போக இல்லாம இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பதிலீடுகள் இல்லாதனால. இப்ப இதுல பெற்றோர்கள்ட்ட தான் காசு அறவிடுறாங்க அதிகமா. இப்ப பெற்றோர்கள் கல்வி சுமை வந்திருக்குது. இப்ப அதனாலதான் விசேஷமாக கல்விக்கு ஜிடிபியில 100க்கு 6 ஒதுக்க சொல்லி கேட்டோம். இப்ப கடந்த அரசாங்கம் கூட 100க்கு 1.2 தான் ஒதுக்கி இருக்குது. இந்த வரவு செலவு திட்டத்துல 1 கூட ஒதுக்கி இல்லை. அதனால நாங்கள் சொல்றோம் கல்விக்கு ஒதுக்கீடு அதிகரிக்கணும். பின்தங்கிய கல்வி இருக்கிற முல்லைத்தீவு பகுதியில் இதை முன்னுக்கு எடுக்கணும். இதுக்காக போர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, போர்ல பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப வித்யானந்த கல்லூரியில் எங்களுக்கு தெரியும் ஒரு சிற்றூரியல் இல்லை, அந்த ஸ்கூல்ல ஒரு வச்சர் கூட இல்லை, பாடசாலை சும்மா மூடிட்டு போறாங்க, வச்சர் கூட இல்லை. அப்ப ஏனைய பாடசாலைகள் எப்படி இருக்குது? இப்ப நாங்க பார்த்தோம் சம்பத்னூர் ஸ்கூல் முல்லைத்தீவுல தான் இருக்குது. அதுல சிற்றூரியல் 13 பேர் இருக்கிறாங்க. வித்யானந்த ஸ்கூல்ல ஒருத்தர் கூட இல்லை. ஏன் இந்த வேறுபாடு? நாங்க சொல்ல அரசுக்கு உடனடியாக இந்த பிரச்சனை தீர்க்க சொல்லி, பாடசாலைக்கு அவசியமான எல்லா மனித வளங்களை வழங்க சொல்லி, அப்படி இல்லாம முல்லைத்தீவு எப்படி நாங்க முன்னேற்றது, கல்வி எப்படி முன்னேற்றது? அதனால இதுக்கு கவனம் செலுத்த வேண்டும். எல்லா பாடசாலைக்கும் சமமான ஒரு பார்வை இருக்கணும். அதனால இந்த பாடசாலைகளுக்கு ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு உடனடி முடிவு வேணும். அதோட இந்த பாடசாலையில் ஏனைய மனித வளங்களுக்கான செயல்பாடுகளும் நடக்கணும் நாங்க உறுதியாக சொல்றோம் அரசுக்கு. அம்பாறை ஆரோடி பொம்பில் அரசு உத்தியோகத்தர்களுக்கான உளவள துணை பயிற்சி செயல் அமர்வு நடத்தப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்களுக்கான மாதாந்த உள விழிப்புணர்வு மற்றும் தளர்வு பயிற்சி தொடர்பான உளவள துணை பயிற்சி செயல் அமர்வு அம்பாறை ஆரோடி பொம்பு பிரதேச செயலக கலாச்சார மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் உளவளத்துணை பணிப்பாளரின் வேண்டுகோளுக்கு இணங்க இச்செயல் அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. பணியிடத்தில் தமது உளநலத்தை மேம்படுத்தல் எனும் கருப்பொருளுக்கு அமைய ஆலியடி வேம்பு பிரதேச செயலக உளவளத்துணை உத்தியோகத்தர் எம் ராசி முகமட் ஒருங்கிணைப்பில் பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் தலைமையில் இடம்பெற்ற பயிற்சி செயல் அமர்வில் உதவி பிரதேச செயலாளர் ஆர் சுபாகர் மற்றும் காவேரி ஆயுர்வேத மூலிகை சிகிச்சை நிலையத்தின் வைத்தியர் கே குகராணி மற்றும் நிலையத்தின் முகாமையாளர் எம் பாத்திமா சஃப்ரூன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் வழங்காளராக அம்பாறை மாவட்ட உளவளத்துணை இணைப்பாளர் எம் ராசிக் முகமட் கலந்து கொண்டார். பயிற்சி செயல் அமர்வில் வழங்காளராக கலந்து கொண்ட அம்பாறை மாவட்ட உளவளத்துணை இணைப்பாளர் எம் ராசிக் முகமட் பணியிடத்தில் உத்தியோகத்தர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், அவற்றில் இருந்து மீள்வதற்கான வழிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்களை உத்தியோகத்தர்கள் மத்தியில் வழங்கினார். மட்டக்களப்பில் அழகு கலையில் ஈடுபடுவோருக்கு விசேட களப்பயிற்சிகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அழகு கலையில் ஈடுபடும் இளைஞர் யுவதிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கான நவீன பயிற்சிகள் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையிலான நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. அழகு கலை தொடர்பான சிறந்த கட்டமைப்பினை ஏற்படுத்தவும், முயற்சியாளர்களை இணைத்துக் கொண்டு அவர்களுடனான வழிகாட்டல்களை ஏற்படுத்தி அவர்களுக்கான பாதைகளை ஏற்படுத்தும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் அபிவிருத்தி சபையும் அபேக்ஸ் கேம்பஸும் இணைந்து இந்த நிகழ்வினை மட்டக்களப்பில் நடாத்தின. தொழில் முயற்சியாளர்களை இணைத்து அவர்களுக்கான சிறந்த வழிகாட்டல்களை உருவாக்கி அவர்களின் வருமானத்தினை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதன் ஊடாக சிறந்த தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதன் மூலமாக தேசிய ரீதியாக நாட்டிற்கு பங்களிப்பு செய்வதன் உயரிய நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் மாவட்ட உத்தியோகத்தர் என் கோகுலதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட செயலக மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் திசநாயக உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வின் போது இளைஞர் யுவதியினை தேசிய ரீதியில் ஒருங்கிணைத்து அவர்களின் முயற்சியாண்மைக்கு உதவும் வகையில் ஜென் ஒன்றியம் ஒன்றும் இதன் போது அதிகாரிகளினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. நுவரெலியா தலவாக்கலை நானுஓயா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். நுவரெலியா தலவாக்கலை A7 பிரதான வீதியில் நானுஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பங்களாவத்த பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நுவரெலியாவில் இருந்து நானுஓயா புகையிரத நிலையத்திற்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்திருந்த முச்சக்கர வண்டி மீது நானுஓயா பகுதியில் இருந்து நுவரெலியா நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டியில் மோதியதால் கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி வீதியோரத்தில் தரித்திருந்த லொரி ஒன்றிடமும் மோதியுள்ளதாக நானுஓயா போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் காயமடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் நானுஓயா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள நீங்கள் டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.